கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய பெரிதான கிருபையினால் நாம் காக்கப்பட்டு வருகிறோம். அவருடைய தயவும் உண்மையும் என்றைக்கும் நம்மோடு இருந்து வழி நடத்துகிறதா இருக்கிறது. அவர் உங்களை தமது செட்டைக்குள் உங்களை மறைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 9 சொல்லப்பட்ட பின்பகுதியிலே அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் நம்மீது வைத்திருக்கும் நினைவுகள் பெரியது. அழைத்தவர் உங்களை பாதியில் கைவிட்டு விடுகிறவர் அல்ல. உங்களை கொண்டு துவைக்கினதை உங்களை கொண்டு செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய செட்டையின் மறைவுக்குள் எப்பொழுதும் ஒரு அடைக்கலம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 9 சொல்லப்பட்டது போல அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று என்று காலேபும் யோசுவாவும் சொன்ன வார்த்தை தான் இது. கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசே 12 பேரை அனுப்பினான். அவர்கள் 40 நாட்கள் வேவு பார்த்து முடித்த போது 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 2 பேர் விசுவாச வார்த்தையை சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள். 10 பேர் அங்கு உள்ள செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பார்த்தனர். அவர்கள் கண்கள் ஏனோக்கின் புத்திரரையும் ராட்சசரையும் மட்டுமே கண்டார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, அவர்களை ஆளுகை செய்த அசுத்த நிழல் விலகி போனதையும் பார்த்தார்கள். என அன்பானவர்களே, இந்த மாதம் உங்கள் குடும்பத்தை, வியாபாரத்தை, சரீரத்தை ஆளுகை செய்யும் அந்நிய நுகத்தின் நிழல் விலகி அவரின் செட்டைகளின் மறைவு உங்களை பாதுகாத்து அற்புதமாய் வழி நடத்த போதுமானதாயிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 சொல்லப்பட்டபடி பரிசுத்தாவி மரியாள் மீது நிழலிட்டது. அதே போல அந்நிய நிழலாகிய பொறாமையின் ஆவி, வன்கண்களின் ஆவி உங்களை விட்டு விலகி பரிசுத்த ஆவி உங்கள் மேல் நிழலிட்டு உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அன்பானவர்களே, அந்நிய நிழலை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. யோசுவாவும் காலேபும் சொன்னது போல அவர்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மை காக்கும் நிழல் நம்மை விட்டு விலகுவது இல்லை. உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். சங்கீதம் 121:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். எனவே அந்நிய நிலையை கண்டு ஒருபோதும் பயப்படாதீர்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு யோனோக்கின் புத்திரர் வெட்டுக்கிளியை போல தெரிவார்கள். எந்த ஒரு மனுஷன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நான் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்று நம்பி விசுவாசிக்கும் போது யோனோக்கின் புத்திரர் ராட்சசர்களை பலத்த ஜாதியினரை பார்த்து பயப்பட தேவையில்லை. 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவன் மீது அன்பு கூர்ந்து அவரை நேசிக்கும் போது அவருடைய செட்டையின் மறைவு உங்களை பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்தும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு உண்டான அற்புத கானானை நீங்கள் சுதந்திரித்து ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாது என்று சொன்ன தேவன். உம்மை நம்புகிறவர்களுக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் நீர் மாறாத தேவனாயிருந்து இந்நாள் வரை வழிநடத்தி வருகிற கிருபைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த 5வது மாதத்திலும் கர்த்தாவே கடைசி வாரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து சகல நன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. உன்னத பலத்தால் வல்லமேல் இடைகட்டி பாதுகாப்பீராக. உடைய மேலான நாம மகிமைப்படத்தக்கதாய் உடைய பிள்ளைகள் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து நன்மையின் வாசலை திறந்து கொடுங்க. எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்தி ஜெயம் பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.